இது மிதுனராசிக்காரங்க வாழ்க்கையில் மறுமணம் விளையாண்டுச்சு. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குரு பகவான் எங்கே வந்துட்டாரு, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, திருமணத்தை சேர்த்து வைக்கிறார், மறுமணத்தையும் பண்ணி வைக்கிறார். இந்த வச்சுக்கோ, யாருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிறதுல எனக்கு எப்பயுமே ஒரு மாற்று கருத்து உண்டு நண்பர்களே. அதுக்கு பெரும்பாலும் முன்னெடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை கீழே போட்டு உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த கேமரா இருக்குது, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கார் தம்பி, இந்த கேமராவை கீழே போட்டு உடைக்கிறது எவ்வளோ ஈஸி சொல்லுங்கள்? ரொம்ப ரொம்ப ஈஸி. 5 நிமிஷம் வேலை, 5 நிமிஷம் கூட கிடையாது, 5 செகண்ட் வேலை. ஆனால் இதில் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயத்தை எடுத்து மக்களுக்கு ஒளிபரப்பி நல்லது பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ ஒரு விஷயத்தை ஆக்கிறது ஈஸி, ஆக்கிறது கஷ்டம், உடைக்கிறது ஈஸி. திருமணத்தை உடச்சிப்பட்டா ஓகே டைவர்ஸ் அவ்வளோதான். அமெரிக்கக்காரர்கள் நிறைய பேரோட பேசுகிறேன், எல்லா பேரும் டிப்ரெஷனில் இருக்கான். குடும்பம்ங்கிற ஒரு கட்டமைப்பு உறுதியாக நம்புகிற ஒரே ஒரு இந்தியா தான். வலது கையில் சாப்பிடுகிறோம், அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறோம், அண்ணா தம்பி கூட குடும்பமாக வாழ்கிறோம் சார். அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கோ மேலை நாடுகள்னு சொன்னால் அது கிடையாது. அதனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போதே இந்த பதிவை பார்த்துட்டு தயவுசெய்து பிரிஞ்சு போனவங்க மனைவிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, ஐ லவ் யூ உம்மா, வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், இதை மட்டும் சொல்லுங்கள். வேறு இதெல்லாம் அதெல்லாம் மற்றதெல்லாம் சுக்கிர பகவானு குரு பகவானு பார்த்துக்குவாங்க. டார்லிங் உன்னை போய் நான் பிரிஞ்சுட்டேன், சாரி டார்லிங், அவ்வளோதான்.